ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். பல நாட்களாக நாம் தேவனுடைய பெயர்களில் இருந்து நாம் அவரை குறித்து கற்றுக்கொண்டிருந்தோம். அதிலும் குறிப்பாக அவருடைய அந்த காம்பவுண்ட் நேம்ஸ் யெகோவா அப்படிங்கிற பெயரோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த 9 பெயரிலிருந்து கற்றுக்கொண்டோம். கடந்த எபிசோடில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற பெயர், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படிங்கிற பெயரிலிருந்து அவருடைய நேச்சரை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் ஒரு பெயரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இது நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சத்தியத்தை நிச்சயமாக கேட்டிருப்போம். இப்படி என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் நான் சொல்ல போகிறதுக்கு முன்பே நீங்கள் மனப்படமாக சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லா கிறிஸ்மஸ்க்கும் நம்ம அந்த வசனத்தை படிப்போம். ஆமாம், அதே வசனத்தை தான் இன்றைக்கி நானும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சில காரியங்களை அதிலிருந்து கொஞ்சம் விளக்கணும் பாருங்களேன். முதல்ல இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதுலேயும் ஒரு பேர் இருக்குது. அந்த பெயர்னால தான் அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், ஆனால் குமாரன் கொடுக்கப்பட்டார். இதுவே பெரிய செய்தி. ஆனால் நம்ம செய்தி இப்போ அது இல்லை. அதுக்கு அடுத்து வருது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அப்படின்னு வருதா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நிறைய பேர் இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் இந்த ஸ்காலர்ஸ், ஒரு எபிரேய இலக்கணம் தெரிந்த வேத வல்லுநர்கள் இதை எழுதும்போது எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, அதிசயமானவர் தனியாக, ஆலோசனை கர்த்தர் தனியாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த ரெண்டும் அதிசயமான ஆலோசனை கொடுக்குறவர் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா அதுக்கு அடுத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தையாக வருது பாருங்கள். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த எல்லா வார்த்தைகளும் சேர்ந்து வர்றதுனால இதுவும் இப்படி இருக்கலாம், அதிசயமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய கர்த்தர் அப்படி ஒரே இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாம் இதில் இந்த கொஞ்சம் குயிக்காக இந்த ஆலோசனை, இந்த வல்லமை, இந்த ஃபாதர் அதாவது பிதா, அப்புறம் இந்த பிரபு சமாதான பிரபுங்கிறத கொஞ்சம் வேகமாக தியானிக்கலாம் பாருங்களேன். இது ஒன்றுமே ஒவ்வொரு செய்தி இருந்தால் நம்ம அடிக்கடி இதை கேள்விப்படுறதுனால, கற்றுக்கொள்கிறதுனால ஒரே எபிசோடு அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல பாருங்கள், ஆலோசனை கர்த்தர். இந்த ஆலோசனை அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஊரில் கூட இன்றைக்கி பாருங்கள், ஒரு கட்சியை தொடங்கி ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் கூட ஆலோசனைக்கு ஆளை வச்சுக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா அல்லது ஒரு மினிஸ்டராக இருந்தால் கூட அவருக்கு கீழே பர்சனலாக ஆலோசனை பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்காக என்னென்னா ஞானத்திற்கான ஒரு தேடல், அப்படி தான். அதான் ஒரு கவுன்சிலிங். இதை நீங்கள் கொஞ்சம் பிற்காலத்தில், அதாவது யூத கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுடுங்களேன். நீங்கள் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அதாவது கடவுளே வந்து உங்கள் காதில் சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குமோ அகித்தோப்பேல் கொடுக்கக்கூடிய அட்வைஸு. அதையும் தாண்டி நம்ம 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாலமோன் அந்த ஒரு குழந்தைய 2 பெண்கள் வந்து கிளைம் பண்ணும் பொழுது ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு. கரெக்டாக குழந்தையோடைய தாயிட்ட அந்த குழந்தைய ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். இந்த ஞானம் இருக்கிறதுனாலேயே, இந்த ஆலோசனை இருக்கிறதுனாலேயே ஒரு ரெவரன்ஸ் எழும்புறதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் அந்த ஞானத்திற்குரிய பவர். இங்கே தேவன் யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிறக்க போகிற பாலகன் இருக்கிறார்ல, இந்த குமாரன், நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட்லாம் தெரியும். என்ன சொல்கிறார்? அவர் ஒரு பேரே என்ன அப்படின்னா, அவர் ஆலோசனை கர்த்தர், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். அப்படின்னா அவரை விட ஆலோசனை கொடுக்கறதுக்கு வேற யாருமே இருக்க முடியாது. என்ன சொல்ல போனால் அவருடைய பேரே ஆலோசனை கர்த்தர். அதாவது ஞானம் சில பேர்கிட்ட இருக்கலாம், ஞானமாகவே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் சார்? அவர் பேரே ஞானம் சார், அவர் பேரே ஞானம், அவரே ஞானம். அதே மாதிரி தான் அவர் அகித்தோப்பேல் ஆலோசனை கொடுத்தாரு, நல்ல ஆலோசனை கொடுத்தார் சார், கர்த்தருடைய வாக்கை போல இருந்துச்சு சார். சாலமோனுக்கு நல்ல ஞானம் இருந்துச்சு சார், அது தேவன் அருளிய ஞானமாக இருந்துச்சு சார். ஆனால் இந்த தேவனே ஞானம் ஆனார்னா, இந்த தேவனே ஆலோசனை கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை வருது. இன்றைக்கி நமக்கு அதிகப்படியான தேவை என்ன அப்படின்னா ஞானம்தான்.
யாக்கோபு 1வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது யாக்கோபு என்ன எழுதுகிறாருன்னா, இந்த பாடுகள் வரக்கூடிய நேரத்தில் உனக்கு கிருபை வேணுமா, விடுதலை வேணுமா, இல்லை வல்லமை வேணுமா அப்படிங்கிறத விட உனக்கு முக்கியமான தேவை என்னென்னா ஞானம் வேணும். இதை ஞானமாக நடந்துக்கணும். அப்படி ஞானமாக நடந்துக்கிறதுக்கு ஆலோசனையை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்றால் இவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவானவர் அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். வேர் ஐ கேன் கெட் த கவுன்சில் அதர் தேன் ஃப்ரம் ஜீசஸ். இயேசுவை தவிர நான் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்க முடியும்? நீங்கள் உடனே டக்குன்னு முட்டங்கள் போட்டு இயேசுவே வாங்க வந்து ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாமா? அப்படின்னா தம்பி நான் ஆல்ரெடி ஆலோசனை கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாரு. எங்கே இருக்குது? கவுன்சில் த்ரூ ஹிஸ் வேர்ட். சங்கீதம் 119 105 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் எங்கே எடுத்து வைக்கணுங்கிற ஆலோசனையை உம்முடைய வசனம் சொல்லுது. என் பாதைக்கு வெளிச்சம், நான் எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறத லைட் ஹவுஸ் மாதிரி என்னுடைய லக்கு எங்கே இருக்குங்கிறதையும் உம்முடைய வசனம் சொல்லுது. அடுத்த ஸ்டெப்பை வசனம் சொல்லுது. அதே நிறைய வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்க்கையோட லக்கு அதுவும் வசனம் சொல்லுது. அப்போ ஆலோசனை எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. வார்த்தை மாம்சமாகியது. அந்த மாம்சமான அந்த வார்த்தை ஆலோசனை கர்த்தரா உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. இன்றைக்கி அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்லும் பொழுது ஒரு சில மொழிபெயர்ப்பு தேற்றரவாளன்கிற வார்த்தையை நமக்கு ஆலோசகர் அல்லது கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி இந்த தேவன் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். சரி, நேரம் ஆயிடுச்சு. அடுத்து 2 பேர் இருக்குது. என்ன பேர்? மைட்டி காட் அப்படின்னு சொல்லுது. அதாவது வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு பார்த்தா பல வசனங்கள் நம்ம சொல்லலாம். ஏசாயா 10:21 சொல்லுது, வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். உபாகமம் 10வது அதிகாரம் 17வது வசனம், வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார் அப்படின்னு இருக்குது. நெகேமியா 9வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்கும் பொழுது வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா தேவனாகிய, இந்த வார்த்தை எழுதும் போதே அந்த நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, எல்னாலே ஸ்ட்ராங். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, தேவன் அப்படின்னு டக்குன்னு மைண்டில் 2 வல்லமை உள்ள தேவன். அவருடைய பேரே வல்லமை. அல்லது சொல்லப்போனால் ஹி ஹேஸ் த பவர். அதையும் தாண்டி ஹீ இஸ் பவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதை தப்பாக எடுத்துறாங்க. அதாவது முழுக்க வல்லமை உள்ளவர். அப்பேற்பட்ட அவர் பேரே வல்லமை அப்படிங்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் உங்கள் கூட இருக்கிறார். அந்த தேவன் தான் பிறக்க போகிறார் அப்படிங்கிறத அந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதுகிறார். அதையும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லும்போது எவர் லாஸ்டிங் ஃபாதர், வெறும் ஃபாதர்னு சொன்னால் பரவாயில்ல, எவர் லாஸ்டிங் ஃபாதர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அழிவே இல்லாத அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க எல்லா தகப்பனுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அல்லது இந்த உலகத்தில் அவங்களோட ப்ரெசன்ஸ் முடிகிற காரியம் இருக்குது. அவர்கள் அநித்தியமானவர்கள். ஆனால் இவர் நித்தியமாக நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40, 11, 63, 16, 1 சாமுவேல் 64, 8 பல வசனங்களை பார்க்கும் பொழுது நித்திய தகப்பன், காலம் முழுக்க ஒரு தகப்பனாக இருந்து என்ன நடத்த முடியும்? உடனே நீங்கள் கேட்பீங்க, தகப்பனாக இருந்து ஆறுதல் கொடுப்பார், தகப்பனாக இருந்து என்னை கைப்பிடிச்சு நடத்துவார். நான் சொல்லட்டுமா? தகப்பனாக இருந்து சிட்சிப்பார். அப்படி தானே இருக்குது. ஏன்னா தகப்பன்னா சிட்சிக்கிறவர் தான் அது அடிக்கடி வேதத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த காலம் முழுக்க நித்தியமாக என்னை சரியான பாதையில் நடத்தக்கூடிய, என்னை சிட்சித்து நடத்தக்கூடிய என்னுடைய தகப்பன் அவர். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக சொல்லும் பொழுது பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் இளவரசர்னு தெரியும், அவர் பிரபுன்னு தெரியும். ஏன்னா ராஜாவுடைய பிள்ளை. ஆனால் அந்த ராஜாவுடைய பிள்ளை எந்த வகையில் சொல்லப்பட்டிருக்குன்னா சமாதானத்தின் பிரபு. அதனால தான் முதல்ல வேதத்தில் மெல்கிசேதேக், அதாவது ப்ரீ இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுதே சாலேமின் ராஜா, அதாவது சமாதானத்தின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே சொல்லும் பொழுது 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுதே மேசியாவின் ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுதே அது ஒரு சமாதானத்தின் ராஜ்யம் அப்படின்னு பேச வர்றாரு. இன்னும் லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஏஞ்சல்ஸ் எல்லாரும் ஆண்டவருடைய பிறப்பு குறித்து பாடும் பொழுதே எப்படி பாடுறாங்கன்னா அவர் சமாதானத்தின் பிரபு அப்படின்னு தான் பாடுறாங்க. மொத்தத்தில் இந்த இயேசு அப்படிங்கிற அந்த குமாரன் என்னெல்லாம் நமக்கு செய்கிறார், அவருடைய பேரில் என்னென்னா அவர் பேரே ஒரு ஆலோசனை கர்த்தர். அவரால் சொல்லப்பட முடியாத ஆலோசனை எதுவுமே இல்லை.
வார்த்தையின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். அவரை தாண்டி ஒரு ஆலோசகர் நமக்கு தேவையில்லை. அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். இவரை விட உதவி செய்யக்கூடிய பெரிய ஆள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். எவர்லாஸ்டிங் ஃபாதர், என்னை வழிநடத்துவதற்கு, என்னை சிட்சிப்பதற்கு, என்னை தகப்பனை போல தாங்குவதற்கு இவரை விட இன்னொரு தகப்பன் எனக்கு தேவையானா இவர் நித்தியமாக இருக்கக்கூடிய, என்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே இந்த வாழ்க்கையில் தேவை சமாதானம். அவர் பேரே சமாதான பிரபு, அவருடைய ராஜ்யம் சமாதானத்தின் ராஜ்யம். அவர் பிறந்த உடனே அவரை பற்றி சொல்லும்போதே சமாதான பிரபுன்னு சொன்னாங்க. வேதத்தில் அவர் முதல்ல அறிமுகமாகிற இடமும் சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார். இதை விட இந்த வாழ்க்கையில் வேற என்ன வேணும்? நம்மளுடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை வேற எங்கே இருந்து வேணாம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை தாண்டி, உம்முடைய ஆவியானவருடைய ஆலோசனை தாண்டி மிகப்பெரிய ஆலோசனை என்று எதுவுமே இல்லை. ஏனெனில் நீர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன் ஆண்டவரே. அநேக உலகத்தில் அநேக காரியங்கள் தேவர்கள் என்று காணப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் உம்முடைய வல்லமைக்கு இணையாக எதையுமே நிறுத்த முடியாத அளவுக்கு பராக்கிரமுள்ள தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறீர். எங்களை சிட்சிக்கிறவராக, எங்களை நடத்துகிறவர்களாக, எங்களை தாங்குகிறவராக இருக்கிறீர். நித்திய தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் சமாதானத்தின் ராஜா. உம்முடைய ராஜ்யம் சமாதானம். நீர் சமாதானத்தின் பிரபு ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான சமாதானத்தை அருளுகிறவராய் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எங்களுக்கு ராஜாவாய் நீங்கள் இருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.